இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சொல்லுவான், "இல்ல நம்ம பீகாருக்கு கிளம்பிர்லாம். இனிமேயும் வெயிட் பண்ணோம்னா சந்தாவுக்கு கல்யாணத்தையே முடிச்சு வச்சுருவாங்க. அவ ரொம்ப அழுதுட்டா. அத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி கிளம்பலாம்?" அப்படின்னு எல்லாரும் பிளான் போட்டுட்ருப்பாங்க. சேரன் சொல்லுவான், "நான் இப்பவே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவான். உடனே சோழன் சொல்லுவான், "என்ன நான் இப்பவுமே கிளம்புறேன்னு சொல்றேன். நம்ம கிளம்பவும் சொல்லு." அப்படிங்கும்போது பாண்டி, அதுக்கப்புறம் பல்லவன் எல்லாருமே வருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நிலாவும் சொல்லுவா, "நானும் கிளம்பி வரேன்" அப்படிம்பா. சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து போகலாங்கும்போது, பல்லவனும் வருவேன்னு சொல்லும்போது, "நீ ஏன்டா வரணும்? நீ இங்கேயே இருன்னோனே, நீ சின்ன பையன்" அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் சின்ன பையன் சொல்லாதீங்க. நானும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சேரன் சொல்லுவான், "கரெக்ட்டு தான். கூட்டிட்டு போயிரலாம். இங்க இருந்தா அவங்களுக்கும் டென்ஷனா தான் இருக்கும். நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம. கூட்டிட்டே போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்ப பாட்டி வந்து சொல்லுவான், "அப்ப எப்ப கரெக்ட்டா கிளம்பலாம்?" அப்படிங்கும்போது, "இன்னும் 2 மணி நேரத்தில ஒரு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின்ல நம்ம கிளம்பிர்லாம்" அப்படின்னு சேரன் சொல்லுவான். பாண்டி சொல்லுவான், "எப்படி போறது நம்ம?" அப்படின்னும்போது, "எப்படியும் 2 நாள் ஆகும். அப்போ நம்ம அதுக்கேத்தாப்புல பிளான் பண்ணணும்" அப்படின்னு சேரன் சொல்லுவான். உடனே சோழன் சொல்லுவான், "நம்ம பெசாட்ல அப்போ ஃப்ளைட்டு அந்த மாரி போடலாம். என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சேரன் சொல்லுவான், "இன்னும் 2 மணி நேரத்தில ஒரு ட்ரெயின் போகுது. நம்ம அத பிடிச்சா கரெக்ட்டா போயிரலாம்." அப்படிங்கும்போது, "சரி ரைட் ஓகே. நீங்க எல்லாரும் இப்போ கிளம்புங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க. நம்ம கேபுக்கு சொல்லி வைக்கிறேன். வந்துருவான். நம்ம அதில போயிரலாம்." அப்படின்னு சோழன் சொல்லுவான். உடனே எல்லாரும் ரெடியா கிளம்பி போவாங்க. கேப் ரெடியா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்துல போய் உட்காந்த பிறகு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே பேசிட்டு இருப்பாங்க மத்த எல்லாரும். சேரன் மட்டும் அப்படியே ரொம்ப அமைதியா, சோகமா இருப்பான். அப்போ சோழன் சொல்லுவான், "அண்ணே கவலைப்படாதண்ணே. எப்ப பார்த்தாலும் நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத. அதான் நம்ம கிளம்பிட்டோம்ல. சந்தாவ கரெக்ட்டா போய் பிடிச்சிரலாம். உனக்கு தான் சந்தா. நீ அத பத்தி கவலையே படாத." அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே பல்லவன் சொல்லுவான், "உனக்கு வரணுங்கிறது வராம இருக்காதுண்ணா. நீயும் கவலைப்படாத." அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப எல்லாருமே அப்படியே அவன ஃபீல் பண்ணாதன்னு சொன்னாலும், அவன் சந்தா பேசினதையே அப்படி நினச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "சரி உங்களுக்கெல்லாம் பசிக்கும்ல, நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். அப்போ பாண்டி சொல்லுவான், "நீ இருண்ணே நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு" எல்லாருக்கும் தோசை வாங்கிட்டு வருவான். அப்போ அந்த தோசைய சாப்பிடும்போது சேரன் மட்டும் வேண்டான்ருவான். சோழன் சொல்லுவான், "இங்க பாருண்ணா, இப்படியே நினச்சுக்கிட்டு நீ 2 நாளும் பட்னியா கிடக்க போறியா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுருவான். அப்ப எல்லாரும் சொன்ன உடனே இவனும் சாப்பிட ஆரம்பிச்சுருவான் சேரன். சாப்பிட்டு முடிச்ச உடனே பல்லவன் சொல்லுவான், "சாப்பாட்டுல எதுவும் கலந்துட்டாங்களா? ஒரே தூக்கம் தூக்கமா வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னோனே, "உனக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனேயே நீ டயர்ட்ல இருந்திருப்ப. இப்போ 10க்கு மேல ஆகுதுடா. அதான் உனக்கு தூக்கம் வருது. சரி நீ படு" அப்படின்னு சொன்னோனே, பாண்டி மடியிலேயே அப்படி படுத்திருப்பான் பல்லவன். பாண்டிக்கு வானதி கால் பண்ணுவா. அப்ப சேரன் "யாருடா?" அப்படின்னு கேட்கும்போது, "வானதி தானே" அப்படிம்பான். அப்ப "எடுத்து பேசு" அப்படிங்கும்போது, "இல்ல நான் பிறவு பேசுறேன். இவன் படுத்திருக்கான்லண்ணா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாண்டி. "அவன் தூங்கிட்டான்டா. நீ போய் பேசு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதுக்குள்ள தூங்கிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே கீழ வச்சுட்டு வெளிய போயிட்டு வானதி கிட்ட பேசுவான். அப்போ வானதி வந்து ரொம்ப ஹேப்பியா, "என்ன பாட்டி நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க ட்ரெயினோட அந்த சவுண்டு காத்து சவுண்டு கேட்கும். "எங்க வெளிய இருக்கிறியா?" அப்படின்னு கேட்பா. "ஆமா, நாங்கலாம் வெளியூருக்கு போயிட்டுருக்கோன்னது." "வெளியூருக்குன்னா யாரெல்லாம்?" அப்படின்னோனே, "எல்லாரும் தான். பீகாருக்கு போறோம்." அப்படின்னோனே, "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "இப்படி சந்தாவுக்கு வந்து வேற இடத்துல கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க." அப்படின்னு அவன் சொல்லுவான். "என்ன பாண்டி சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா, அதான் நாங்க போய்க்கிட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இங்க பாரு நாங்களே அவசர அவசரமா தான் கிளம்புனோம். இந்த அவசரத்துல உன்ட்ட எப்படி சொல்லிட்டு இருக்கிறது? அதான் உன்கிட்ட நான் சொல்லல. சரி உன்னோட கடை இப்ப எப்படி போய்கிட்டுருக்கு?" அப்படின்னு அவன் கேட்பான். "சூப்பரா போகுது பாண்டி. டாக்டர் வேற வண்டி குடுத்துட்டாரா, அந்த வண்டியில நான் அப்பாகிட்டலாம் போய் காட்டுனேன். அப்பா வண்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு டாக்டர பத்தி ஒண்ணு ஒண்ணா பேச ஆரம்பிச்சுருவா வானதி. அவன் அப்படியே அப்செட் ஆயிருவான் திரும்பியும். உடனே அவன் சொல்லுவான், "சரி, சரி நான் அப்புறம் பேசுறேன். சிக்னல் கிடைக்க மாட்டேக்கி" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வானதி சொல்லுவா, "எனக்கு நல்லா கேட்குதே" அப்படின்னோனே, "எனக்கு கேட்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "நான் பேசினது கேட்டு தானே இந்த பதில குடுக்குற. கேட்கலன்னு பாருடி சொல்லிட்டு இருக்கேன்னோனே, விட்டு விட்டு தாண்டி கேட்குது. லைட்டா தான் கேட்குது. அதனால தான் நான் சொன்னேன். நான் வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். அப்போ அவ நினைப்பா, இவனுக்கு டாக்டர பத்தி பேசினாலே காண்டாயிருவான். ஆகட்டும், ஆகட்டும். நம்மளோட அரும அப்பதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைப்பா. அங்க பாண்டி வந்து யோசிப்பான், இவ ஒரே டாக்டர் புராணத்தையே பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரே இம்சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். சோழன் வெளிய நின்னு அப்படியே காத்து வாங்கிட்டு இருப்பான். அப்போ நிலா அவன் பக்கத்துல போயிட்டு கேட்பா, "என்ன சோழன், நீங்க எப்படி டிக்கெட்ட புக் பண்ணீங்க? இவ்வளோ ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெகுலரா எனக்கு கஸ்டமர் தான் வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க ரயில்வேல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் எப்போமாவது அர்ஜென்ட்டுக்கு கேட்கலான்னு வச்சேன். அதை இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு அவங்கவங்க பெர்த்துல ட்ரெயின்ல படுத்து தூங்கிருவாங்க. அப்ப சேரன் திடீர்னு முழிச்சுட்டு அப்படியே சந்தா பேசினத திரும்பி அவன் நெனச்சு நெனச்சு பார்ப்பான். என்ன செய்ய அவ இப்படி அழுதுட்டு பேசிட்டாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பான். உடனே எந்திரிச்சு அப்படியே வெளிய போயிருவான். கொஞ்ச நேரத்துல நிலா அப்படி முழிச்சு பார்ப்பா. அப்போ சேரன் அங்க இல்லன்னு உடனே அவ கீழ இறங்கி அங்க போவா.
நிலா வெளிய வந்து பாப்பா, அப்போ அவன் லாஸ்ட்டா இருக்கிற அந்த இதில பெர்த்ல உட்காந்துருப்பான். "என்னண்ணே இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னோனே, "இல்லப்பா எனக்கு தூக்கமே வரல. நீ போய் தூங்கு" அப்படிம்பான். "இல்லண்ணே சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்பா. "எனக்கு அங்க நெனைப்பாவே இருக்கு. சந்தா பாவம்ப்பா. அவ சொன்னப்பவே நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அத விட்டுட்டு அவள அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ எவ்வளவு மனசு ஃபீல் பண்ணா அவ வந்து என்னைய கூப்பிட சொல்லுவா" அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பேசுவான். நிலா சொல்லுவா, "அண்ணே ரொம்ப வருத்தப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் சந்தாவும் சேர்ந்து வாழத்தான் போறீங்க. நீங்க கவலையே படாதீங்க. நானும் சோழனும் இப்படி சேர்ந்து வாழுவோம்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? நான் வந்து அவரை விட்டுட்டு எத்தன நேரம் நான் போயிருக்கேன். இருந்தாலும் மனம் தளராம அவரு என்ன திரும்பி திரும்பி வந்து பேசிட்டே தான் இருப்பாரு. எங்க அப்பா, அம்மாலாம் என்னை வந்து எவ்வளவு அவர வெறுக்க வச்சாங்க. ஆனாலும் நான் வந்து அவர வெறுத்துட்டு போயிட்டேனா, இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம்ல. அதே மாரி நீங்களும் சந்தாவும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லுவா. "சரிப்பா நீ போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்" அப்படிம்பா. "இல்லண்ணே நானும் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிக்கிற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.